நம்ம வீட்டில் குடும்ப ஜபத்தில் பிள்ளைகள் பண்ணுற சேஷ்டையை பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பா ஜெபம் பண்ணுறாங்க, பிள்ளைகள் வேடிக்கை பார்க்குது. ஆனால் இது அப்படி இல்லை. நோ அண்ட் இஸ், ஒரு எறும்பு கூட சும்மா இருப்பதில்லை. தி ஆல் மூவ், நாட் ஓன்லி மூவ், அது அசைந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, அநேகரை அசைவுக்குள் நடத்துகிறது. நீங்கள் மற்ற எல்லா மிருகங்களையும் பார்க்கலாம், சும்மா படுத்திருக்கோம், அப்படி உட்காந்துருக்கோம். நீ யானையை பார்க்கலாம், சிங்கத்தை பார்க்கலாம், அங்கே இருக்கிற நிறைய துஷ்ட மிருகங்கள்லாம் பார்க்கலாம். ஆனால் எறும்பு மட்டும் தனியாக அப்படி நிற்கிறது நீங்கள் பார்க்க முடியாது. கவனித்து பாருங்கள், ஆல்வேஸ் ஆன் மூவ். அது மட்டுமல்ல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது மற்ற மிருகங்களை பயமுறுத்துகிற தன்மை உண்டாம் இதற்கு. இப்படி சொல்றாங்க, ஒரு எறும்பு யானைக்குள்ள போனா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. சில நேரங்கள்ல அந்த எறும்பின் பட்டாளம் ஒரு வீட்டு அந்த கிராமத்துக்கு போனா கிராமமே காலி ஆயிடும். அதுக்கு அந்த அளவுக்கு ஒற்றுமை, வல்லமை. அவங்க சொல்ற என்டர் வில்லேஜ், அது பீப்புள் மூவ் அவுட் ஆஃப் த பாத். அது வீடு ஃபுல்லா எறும்பா இருந்தா எப்படி இருக்கும்? ஒன்று விட்டு காலி பண்ணணும், இல்லை அந்த எறும்பு அழிக்கணும். ஆனால் அது எவ்வளவு அழித்தாலும் முன்னேறி கொண்டு இருக்கிறது. அது முன்னேறுவது மட்டுமல்ல, அடுத்தவர்களை முன்னேறி செய்கிறது. அதனுடைய குடியிருப்பு ஒரு மைல் நீளம் இருக்குமா? எறும்பினுடைய குடியிருப்பு ஒரு மைல் நீளம் வரைக்கும் போகுமா? ஒருமித்து இட் கோஸ் 1 mile wide. 1 மைல் அளவுக்கு அது போகுமா அதனுடைய குடியிருப்பே? நமக்கு தெரியுது இல்லை, அதனுடைய குடியிருப்பு 1 மைல் நீளம் போகுமா? அதாவது வழிகாட்டும் எறும்பு, முன்னடத்தும் எறும்பு. மனிதர்களும் மிருகங்களும் இந்த எறும்பின் கூட்டத்தை தடுக்க முடியாதான். நீங்க என்னதான் மருந்து தெளிச்சாலும், என்னத்தான் நீங்க பவுடர் போட்டாலும் அங்கே இட் கம்ஸ். காரணம் என்னவென்றால், அதற்குள் இருக்கிற அந்த ஒற்றுமை, தேவன் அதுக்குள்ள வைத்திருக்கிற அந்த வல்லமை. அது எந்த பாதையில் போகிறதோ அந்த பாதையில் இருக்கிற எல்லாவற்றையும் அது அழிக்கிறதா. ஒரு ஒரு இனிப்பை போடுங்க அந்த பாதையில, அந்த இனிப்பு இல்லாம போயிடும். அது இப்படி சொல்லலாம், அது சாப்பிட்டுடுது, அந்த இனிப்பு போல சாப்பிட்டுடுது. இல்லாவிட்டால் அதை அடுத்தவங்க பயன்படுத்த கூடாம செய்யுது. இட் டிஸ்ட்ராய்ஸ். தன் பாதையில் எது இருந்தாலும், அதுதான் உங்களுக்கு எனக்கு தேவன் தந்த. உன் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், உன் பாதையில் 1000 பிரச்சனைகள் வந்தாலும், சிங்கத்தின் நடுவே பாம்பின் நடுவே 1000 வந்தாலும் சொல்லுவார், நீ மிதிப்பாய், சத்துருக்களை மிதிப்பாய். ஒரு இந்த எறும்புக்கு அந்த தன்மை இருக்குமானால், இட் டெஸ்ட்ராய் எவ்ரிதிங் ஆன் தி பாத். தன் பாதையில் எதெல்லாம் வருகிறதோ அத்தனை அது கடந்து செல்லுகிறது. அதுக்காக அது வழியை மாத்திக்கல. நம்ம கலைச்சி விட்டா கூட திரும்ப ஒன்றா சேர்ந்துருது. இன்றைக்கு மனிதர்கள் செய்யக்கூடாத ஒன்றை அந்த எறும்பு செய்கிறது. கவனிகள், நாம தான் அதுக்கு பயப்படுறோம், அது நமக்கு பயப்படுறதே இல்லை. நாம தான் எறும்புக்கு பயப்படுறோம். குழந்தைகள் எறும்பு கடிக்காதபடி சுத்தி வலைகளை வீசுகிற என்னென்னோ பண்றோம். ஆனா எறும்பு நம்மளை பார்த்து பயப்படுறதே இல்லை. காரணம் என்னவென்றால், அதனுடைய மேன்மை. அது போல நீங்கள் நானும் சத்துருக்களை பார்த்து பயப்படுகிற அல்ல, சத்துருக்கள் நம்மை பார்த்து, உலகத்தை பார்த்து நாம் பயப்படுறல்ல, உலகம் நம்மை பார்த்து பயப்படுற அளவுக்கு வாழ்வோம். ஆதி திருச்சபையில இதுதான் இருந்தது. அந்த சபையை பார்த்து உலகம் பயந்தது. என அவர் சொன்னார்கள், உலகத்தை கலக்குகளோடு இங்கே வந்து விட்டார்களோ. இன்னைக்கு அந்த பேச்சு இருக்குதா? நாம தான் உலகத்தை பார்த்து பயப்படுறோம், அரசியல்வாதிகளை பார்த்து பயப்படுறோம், ஆன்மீகவாதிகளை பார்த்து பயப்படுறோம், இன்றைக்கு பணம் படைத்தவர்களை பார்த்து பயப்படுகிறோம். அன்றைக்கு உலகத்தை கலக்குகிறவைக்கு, அதாவது உலகம் சபையை பார்த்து பயந்தது. இன்றைக்கு சபை உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு கட்டாயம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அவளுக்கு அதிகாரம், பணபலம், இன்னைக்கு இருக்கிற அந்த ரவுடிசம். ஆனால் அன்றைக்கு எல்லாம் இருந்தார்கள். மந்திரவாதி இருந்தான், மாயவத்தைக்காரர் இருந்தான், எல்லாம் ஏரோது இருந்தான், எல்லாமே இருந்தாங்க. ஆனால் அவர்கள் சபையை பார்த்து பயந்தார்கள். இன்றைக்கு சபைக்குள்ளே நாராம சொன்ன போல இந்த டிஸ்அக்ரிமெண்ட், ஒருமித்த கருத்து இல்லை, ஒற்றுமை இல்லை, ஏக சிந்தை இல்லை. ஒரு பழைய பாடல், ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் வளர்ந்திட செயல்படுவோம். அந்த ஒரு மனம் ஒற்றுமை ஏக சபையிலே இல்லையே, விசுவாசிக்கிட்டு கூட இல்லை. நான் ஒரு சபையின் போதரா இருக்கிறேன், ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, ஏக சிந்தை இல்லை. நான் ஒன்று சொன்னா அவர் இன்னொருத்தர் சொல்றார். ஒரு மனமும் இல்லை. குடும்பங்கள் எனக்கு ஒரு மனம் இல்லையே.
கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்லை, பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் ஒரு மனம் இல்லை, ஒரே குடும்பம் சார்ந்த 2 அண்ணன் தம்பிக்கு ஒரு மனம் இல்லை, கூட பிற சகோதரிகளுக்கு ஒரு மனம் இல்லை. இன்னைக்கு எத்தனை சகோதரிகள் கோர்ட் கேஸ். பொதுவாக அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க. இப்ப நவீன உலகத்துல அக்கா தங்க சண்டை போடுறாங்க. there are some case in the court. எல்லாமே பணம் தான். ஆனா இந்த எறும்பு கோர்ட்டுக்கெல்லாம் போறது இல்லை. there is no disagreement. அதுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, ஒரே கருத்து, ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை. அதனாலதான் அது எந்த இடத்தில் நிற்க அதனால முடியுது. ஆரம்ப சொன்னது போல மனிதர்கள் எறும்பை பார்த்து பயப்படலாம், ஆனா எறும்பு மனிதர்களை பார்த்து பயப்படுறதே கிடையாது. ஒருவேளை கால் நசுக்கிட்டு போயிடுவான், ஆனா அது இன்னொரு போய் தன்னுடைய இனத்தை வளர்க்கிறது. இட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட். காரணம் என்னவென்றால் அதற்கு தேவன் கொடுத்த வல்லமை, அதை விட அதிகமான வல்லமை உங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். கவனிங்க. அது மட்டுமல்ல, அவர் சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. இதைத்தான் பிலிப்பியர் 1:27 ஆவியானவர் சொல்லுகிறார். 1:27, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. ஹார்மனி. நான் வந்தாலும் உங்களை கண்டாலும் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாயிருந்து. அடுத்த வார்த்தை, ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. உங்களை கண்டாலும் காணாவிட்டாலும், உங்களோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உறுதியாய் நின்று. அடுத்த வார்த்தை, விசுவாசத்திற்காக போராடி, இருந்தாலும் இல்லாவிட்டாலும். இன்னைக்கு பாஸ்ட் சபையில் இல்லைன்னா அடுத்த நாள் ஜனங்க வர்றதில்லை. அது தனிநபர் வழிபாடு. உங்கள் போதனை இருந்தாலும் இல்லாவிட்ட சபைக்கு போங்க. சபையில யார் பிரசங்கம் பண்றாரு முக்கியம் அல்ல, ஆவியானவர் பேசுறார். நான் அந்த வசனத்தை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உறுதியாய் நின்று. இந்த ஊழியன் மரிக்கும் போது ஊழியங்கள் மரித்து விடுகிறது, துக்கமான ஒன்று. உறுதியாய் நின்று, இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கண்டாலும் காணாவிட்டாலும், வந்தாலும் வராவிட்டாலும், அந்த வார்த்தை வராமல் இருந்தாலும் நின்று. அடுத்த வார்த்தை, போராடி. இல்லைன்னா பரவாயில்லை, உங்களுக்கு விட்டுறாதீங்க. அந்த எறும்பு அதுக்கு தலைவன் இல்லை, அதற்கு வழிகாட்டி இல்லை. பட் நின்று போராடி. அது மட்டுமல்ல, ஒன்றிலும் மருளாதிருக்க வேண்டும் என்று நான் உங்களை குறித்து கேள்விப்படும்படி. மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். 2 வாசல்களை, எவ்விதத்திலும் ஒன்றிலும் மருளாதிருக்க. சின்ன சின்ன காரியங்கள் நம்மளை அப்செட் பண்ணது, சின்ன காரியங்கள். ஒரு நன்றி சொல்ல மறந்துட்டார் பாஸ்டர். அவருக்கு என் பேர் சொல்லலை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். சின்ன சின்ன காரியங்கள்ல அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நாம் மறந்து விடுகிறோம். நம்ம அசைக்கிறது. வேதம் சொல்றது மருளாது இருக்க. நான் உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி. அவன் சொல்லணும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும், என் பிள்ளை she will not move. ரொம்ப கஷ்டம். நான் பேசி முடிச்ச உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு ஒரு அனானிமஸ் ஃபோன் கால் வரும். தொலைக்காட்சியில் பேசி முடிச்ச உடனே மிரட்டல் ஃபோன் கால். பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி. என்ன கேள்வி தெரியுமா? என் பிள்ளைகள் மருளாது இருப்பது. they cannot move, they cannot be disturbed. நம்ம டிஸ்டர்ப் பண்ற பல காரியங்கள். அதில் சொல்லுகிறார், எவ்விதத்தில் எங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். அதே வசனம் 1 Corinthians 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். நம்ம ஒரு காரியம் சொன்னா அவர் இன்னொரு காரியம் சொல்றாரு. இதான் இன்னைக்கு இப்படி அது அப்படியெல்லாம் ஆண்டவர் இப்படித்தான். பவுலடியான் சொல்கிற வார்த்தை, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். இதைத்தான் உலகம் சொல்றாங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். ஒரே காரியத்தை ஒரு ஊழியன் சொல்றாரா, அக்செப்ட் இட். அதுக்கு மாற்று கருத்து வேண்டாம். ஒருவேளை நீங்கள் அறிவாளியா இருக்கலாம், நீங்கள் படித்தவர்களா இருக்கலாம், நீங்கள் அதிகமான அனுபவங்களோட இருக்கலாம். அதை இன்னொரு முறை சொல்லுங்க, பாஸ்டர் இப்படி பண்ண நல்லா இருந்திருக்கலாம், இப்படி பண்ணலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செய்யலாமா கேளுங்க. இப்படிதான் செய்யணும்னு சொல்லாதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரே காரியத்தை பேசவும். அடுத்து, பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனசு. எவ்வளவு பிரிவினை! கோயிலில் பாடுறவங்ககிட்ட பிரிவினை,
இசைக்கறி வாசிட்ட பிரிவினை, அந்த PA சிஸ்டம் போடுறவங்கிட்ட பிரிவினை, ஏக பிரிவினை, ஏக மனது, ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்புரிந்திருக்க வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், யூ ஆர் ஏபிள், யூ ஆர் எஃபிஷியன்ட், யூ ஆர் மல்டி டேலண்டட், எல்லாம் உண்மைதான். ஆனால் பிரிவினை இல்லாமல். இரண்டாவது ஏக மனது, மூன்றாவது ஏக யோசனை. ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் பலவீனம் உள்ளவர், நீங்கள் பலம் உள்ளவர்கள். அவர் ஆரம்பம், நீங்கள் முதிர்ந்தவர்கள். அவர் இப்போதான் கிண்டர் கார்டன், யூனிவர்சிட்டி, பட் ட்ரீட் ஹிம். நாமெல்லாம் கிண்டர் கார்டன் தான் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகமே மாறினோம். எனவே ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்கள் அற்பமா என்ன வேண்டாம், அவர்களும் ஒரு நாள் பல்கலைக்கழகமாய் மாறுவார்கள். நாமும் ஒரு காலத்துல ஆரம்பமா தான் இருந்தோம். we don't know how to preach. எப்படி பிரசங்கம் பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது, ஆராதிப்பது தெரியாது. நாமும் ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். பட் the Lord trained, நம்மை படிப்பித்தார், நம்மை போதித்தார், நம்மை உருவாக்கினார், நம்மை உருவேற்படுத்தினார். ஸோ டோன்ட் டிஸ்பைஸ் த கிண்டர் கார்டன். நீங்க ஒரு பல்கலைக்கழகமா இருக்கலாம், கிண்டர் கார்டன் அற்பமா என்னாதிருங்கள். என்னுடைய ஊழியத்தில், எங்கள் ஊடகத்தில் பார்த்திருக்கலாம், அதிகமான இளம் வாலிபர்கள் அதிகமாய் நான் பயிற்சி வைக்கிற ஊழியத்தில் பார்த்திருக்கலாம். கேட்பாங்க, சின்ன பையனெல்லாம் பிரசங்கம் பண்ண விடுறாரு பாஸ்டர். ஒருவர் ஊடகத்தில் கூட என்னை பற்றி தவறாய் பேசினார். வளர்ந்து ஒரு போது இப்படி செய்யலாமான்னு. வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை ஒரே, அதாவது அடுத்தவர்களை உற்சாகப்படுத்துங்க. அதுதான் தமிழ் விதத்துல சீர்புரிந்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ரொம்ப கஷ்டம் அது, அந்த ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வது. அது சொல்லப்பட்ட வார்த்தை பி கேர்ஃபுல், பி அவேர். ஆவியின் ஒருமையை, அந்த ஒருமையை காத்துக்கொள்ளலாம் அர்த்தமே இல்லை. நீ எவ்வளவு பெரிய ஜீனிஸா இருக்கலாம், டோன்ட் டிஸ்பைஸ் எனிபடி. தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு, அந்த ஒருமையை காத்துக்கொள்வதற்கு மிகுந்த ஜாக்கிரதையா இருங்கள். கடைசி சொல்ல முடிக்கிறேனே, இதை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அது ஊழியம் செய்து, ஃபார் எ காமன் கோல். ஒரே நோக்கம்தான், வேற நோக்கம் இல்லை. பக்தன் பாடினது போல, வேறொரு ஆசை இல்லை உம்மை தவிர. ஒரே ஒரு ஆசை. அதற்கு ஒரு ராணி இருக்குது, சொல்லுவாங்க இந்த குவீன் சொல்லுவாங்க எறும்பு கூட்டத்துல. அந்த அந்த ராணி அந்த இதுக்கு அது தலைவணங்குகிறது. உங்களுக்கு புரியும். இட் ப்ரொவைட் ஃபார் த காலிங். தன்னுடைய சக நண்பர்களுக்கு, சக எறும்புகளுக்கு அது தேவைகளை சந்திக்கிறது. நீங்க எப்படி தெரியுமா, என் தேவை சந்திக்கப்பட்டா எனக்கு போதும், ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிபடி. இல்ல, it has so eager to provide for their colony. தன்னுடைய சக கூட்டாளிகளுக்கு, சக எறும்புகளுக்கு தேவைகளை சந்திப்பதில் அதிக முயற்சி, ஆசை, விருப்பம். அன்பானவர்களே, இதைத்தான் 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கிறோம். 31 நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காய் செய்யுங்கள். நான் சொன்னேன், வாட் எவர் யூ டூ இட் ஃபார் காட். ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை, அதாவது டுவர்ட்ஸ் அ காமன் கோல். ஒரே ஒரு நோக்கம்தான். அந்த நோக்கம் என்ன? பொருளுடன் சொல்வது போல, எப்படியாக கிறிஸ்து பிரசங்கம் பண்ணப்படுகிறார். வாதினாலாவது வஞ்சகத்தினால், எப்படியோ யார் குத்தினாலும் அரிசி நெல்லானா போதும், அது இவர் தான் குத்துன அவசியம் இல்லை. எந்த ஊழியர் பேசினால், இன்றைக்கு நிறைய கிரிட்டிசிசம் ஊழியர்களை பற்றி, அவர் என்ன பெரிய ஊழியரா? இல்லை. எவரிபடி இஸ் ஒர்க்கிங் ஃபார் அ காமன் கோல். எல்லாரும் ஒரே குறிக்கோளுக்காக, ஃபார் ஹிம், அவருக்காக. ஆரம்ப சொன்னே, வீட்டு கூட்டம் அவருக்காக, பெரிய கூட்டங்கள் அவருக்காக. 2 வசனங்களை சொல்லி இந்த பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு 3 வசனங்களை வேகமாய் சொல்லுகிறேன். நம்பர் 1 தெசலோனியர் 4 அதிகாரம் 1 வசனம். நீங்கள் இன்னின்ன பிரகாரம் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படி, ஃபார் காமன் கோல். ஒரே நோக்கம்தான்.
இன்னின்ன பிரகாரம் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், புத்தி சொல்லுகிறேன். நினைக்கிறேன் தேரும்படி விரும்புங்க. நான் தேரணும் ஆண்டவரே. இன்றைய கூட ஜெபிச்சேன். இந்த கிருபை போதாது, இந்த வெளிப்பாடு போதாது, இந்த புரிந்து கொள்ளல் போதாது, இந்த ஆழம் போதாது. இன்னும் நான் சொல்ல வந்த வார்த்தை அதிகமாய் தேரும்படி. ஜபத்திலே, ஆராதனையிலே, வசனத்திலே, நல்ல பண்புகளிலே, நல்ல சுபாவங்களிலே, கொடுப்பதிலே, அடுத்தவரோடு பழகுவதிலே, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதிலே தேருங்கள். தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இரண்டாம் புத்தி சொல்லுகிறேன். என்னுடைய செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, டுவர்ட்ஸ் அ காமன் கோல், ஒரே நோக்கம்தான். அவர் நல்லா செய்யறார், நான் நல்லா செய்யல, அப்படி இல்லை. நல்லா செஞ்சா நான் நன்றி சொல்லுங்க. நான் கற்றுக்கொண்ட பாடுதான். நீ சிறப்பா பேசுறீங்க, நன்றி. சில சொல்ல நீங்க சொதப்பிட்டீங்க, நன்றி. ஒரே ஒரு குறிக்கோளுக்காக ஊழியம் பண்றோம். இந்த ஊழியத்து நோக்கமே தான். தொலைக்காட்சியில, இந்த ஊடகத்துல பெயர் அல்ல, புகழ் அல்ல, பணம் சம்பாதிக்க அல்ல, யூடியூப்ல காசு வரும் அப்படிலாம் ஒன்றும் வர்றது இல்லை. இது வரைக்கும் அப்படி ஒண்ணுமே பெரிய தொகைலாம் வந்ததே கிடையாது. காரணம் பார்வையாளர்கள் கிடையாது. பட் ஐ நோ ஒன் திங் ஃபார் அ காமன் கோல். அந்த எறும்பு ஒரு சாதாரண வேலையை செய்யவில்லை, ஏதோ ஒரு வேலையை செய்யவில்லை, ஒரு பெருக்கத்தின் வேலை செய்கிறது. அது இப்படி சொன்னால், இஸ் ஒர்க் இஸ் ப்ரொடக்டிவ். இன்றைக்கு நாம் செய்கிறோம், ஆனால் அதில் எந்த பயனுமே இல்லை. எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன கேள்வி, நீங்களும் நானும் செய்கின்ற ஒரு வேலையில் பெருக்கம் இருக்கிறதா? பெருக்கம் இல்லை என்றால் நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு எல்லாமே வீண். நம்ம செய்கிற நோக்கமே ஒரு பெருக்கம். ஊழியம் செய்கிறோம் ஒரு பெருக்கத்திற்காக, உழைக்கிறோம் ஒரு பெருக்கத்திற்காக, வாழ்க்கையில பல காரியங்களை செய்கிறோம் பெருக்கத்திற்காக. ஒரு மாணவன் படிப்பது தன் வாழ்விலே உயர, ஒரு தொழிலாளி உழைப்பது தன்னுடைய வேலையிலே உயர, ஒரு முதலாளியினுடைய அந்த முதலீடு அது பெருக்கத்திற்காக. இல்லையே he cannot investment anything. அப்படியானால் ஒன்று செய்யும் போது அதில் ஒரு பெருக்கம் தேவை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய ஜப வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டா? உங்களுடைய வேத வாசிப்பிலே ஒரு பெருக்கம் உண்டா? உங்கள் புரிந்து கொள்ளுதலே ஒரு பெருக்கம் உண்டா? என்னுடைய வார்த்தையில் பாருங்கள், the work is productive. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். தேவனுடைய 3 ஆசீர்வாதங்கள்: ப்ரொடக்டிவ், இரண்டாவது ப்ராக்ரஸிவ், மூன்றாவது பொசசிவ். இதைத்தான் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், யூ வில் பி எ மேன் ஆஃப் ப்ரொடக்டிவ். நீ பெருகுவாய். இரண்டாவது ப்ராக்ரஸிவ், முன்னேறுவாய். மூன்றாவது நீ கீழ்ப்படுத்துவாய். இதுதான் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம். இன்றைக்கு ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் செய்கிற ஒன்றிலே ஒரு பெருக்கம் இல்லை என்றால் எங்கேயோ நாம் தவறு செய்திருக்கிறோம். நானும் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். ஒரு காரியம் செய்கிறோம், ஒரு பெருக்கம் இல்லை. அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், you have to change your pattern. உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் பெருக்கத்தின் தேவன். அவர் கொஞ்சத்தை பெருக்கும் ஒரு தெய்வம். இந்த எறும்புகள் இன்றைக்குமே பெருக்கத்திற்காகவே வேலை செய்கிறது. நான் சொல்ல விரும்புகிறேன், அதற்கு ஆசிரியர் இல்லை. there is no guide, there is no teacher, there is no master. எஜமான் இல்லை, கற்றுக் கொடுக்க ஆட்கள் இல்லை, அது கற்றுக்கொள்கிற பள்ளிகள் இல்லை. ஆனாலும் எஜமான் இல்லாவிட்டாலும், அதற்கு பயிற்சி இல்லாவிட்டாலும் அதை யாரும் பயிற்சி வைக்கிறதில்லை. நிறைய கவனித்து பாருங்கள், இட் ஆப்ரேட்ஸ் இம்செல்ஃப். தன்னில் தானே அது கிரியை செய்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திருச்சபை இருக்கிறது, போதகர் இருக்கிறார், சத்தியம் இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறார். எல்லாம் இருந்தும் என் வாழ்க்கையில பெருக்கம் இல்லை. இன்றைக்கு நீண்ட காலம் சபைக்கு போகிறார்கள், ஒரு ஜெபிக்க தெரியவில்லை, ஒரு சாட்சி சொல்ல தெரியவில்லை, ஒருவருக்கு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்ல தெரியவில்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால், ஏதோ ஒரு வாழ்க்கை, திரும்ப சொல்லுகிறேன், அந்த எறும்புக்கு எஜமான் இல்லாவிட்டாலும், ஒரு தலைவர் இல்லாவிட்டாலும், நடத்துகிற இல்லாவிட்டாலும், இட் ஒர்க்ஸ் ஆன் இஸ் ஓன் வே. தன் பாதையில் அது ஒழுங்காய் செய்கிறது. அது ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அது மட்டுமல்ல அன்பானுள்ளே, அந்த எறும்பினுடைய அடுத்த காரணம் என்னவென்றால், அது கூட்டமாக
இப்படி சொல்கிறார்கள், ஆராய்ச்சி சொல்கிறார்கள், ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஒருமித்து வாசம் பண்ணுமா. இன்றைக்கு 2 விசுவாசிகளை ஒரு வீட்டில் கொடுத்துன வைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 விசுவாசி ஒரே வீட்டில் கொடுத்துன்னு இருந்தால் பெரிய சாதனை. முடியாது. திருச்சபையில் இன்னைக்கு நாம் சொல்லுகிறோமே ஐக்கியம் என்று சொல்லுகிறோம். அதாவது ஐக்கியத்தில் ஐக்கியம் இல்லை. எல்லா கூடுகையிலும் இது நடக்கிறது. ஐக்கியத்தில் ஐக்கியம் இல்லை. தலைவர் சொல்லுவதை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை, இவர் சொல்லுவதை தலைவர் ஏற்றுக்கொள்வது. ஆனால் அதுக்கு பேர் என்னவென்றால் ஃபெலோஷிப். குடும்பங்களிலே இன்றைக்கு ஐக்கியம் இல்லை. கவனிங்கள், ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, ஒருமித்து பயணம் பண்ணுகிறது. நோ வேரியேஷன், நோ டிஸ்பியூட். அங்கே மாற்று கருத்துக்கள் இல்லை, ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்வதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதைத்தான் ஆண்டு சொன்னார், எறும்பினிடத்திலே கற்றுக்கொள். நம்முடைய கருத்து என்னவென்றால் ப்ரொடக்டிவ். இரண்டாவது, நம்முடைய இன்னொரு கருத்து என்னவென்றால் த யூனிட்டி. அது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் ஒருமித்து அது வாசம் பண்ணுகிறது. அன்பானவர்களே, அந்த எறும்பில் இன்னொன்று இருக்கிறதா, அதாவது சோல்ஜர் ஆண்ட் என்று இருக்குதா, அதாவது இராணுவ எறும்பு. அப்படி ஒரு எறும்பு அதுக்குள்ள இருக்குதான் அந்த தேவனுடைய படைப்பில். அந்த எறும்பு என்ன செய்கிறதா, எந்த எறும்பு ஒழுங்காய் கீழ்ப்படியவில்லையோ, அதாவது அந்த ஒழுங்குமுறையில் இல்லையோ, ஒருமித்து வாசம் பண்ணுவதில்லையோ, தன் பாதையில் செல்வதில்லையோ, அங்கேயே அதை கொன்று போடுமா. இதுதான் அந்த இராணுவ எறும்பினுடைய வேலை. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் த சோல்ஜர் ஆண்ட். அதனுடைய தன்மை என்னவென்றால் கீழ்ப்படியாத, ஒழுங்கில்லாத ஒன்றை அது கொன்று போடுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சற்று நீங்கள் யோசிக்க அன்பை கேட்கிறேன். இப்படி சொன்னால், தன் வேலையை செய்ய மறுக்கும் ஒன்றை, எந்த எறும்பு சுறுசுறுப்பாக இல்லையோ அந்த எறும்பு அதை கொன்று போடுமா. இன்றைக்கு பாருங்கள், தேவன் அன்புள்ளவர். இத்தனை நேரங்கள் நம்ம கீழ்ப்படிவதில்லை. ஊழியனுக்கு கீழ்ப்படிவதில்லை, திருச்சபைக்கு கீழ்ப்படிவதில்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை, வசனத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. இருந்தாலும் தேவன் உங்கள் மேல், என் மேல் அன்புள்ளவராக இருக்கிறார். எத்தனை நல்ல தெய்வம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்மேலும் என் மேலும் இந்நாள் வரையும் இரக்கமுள்ளவராய், தயவுள்ளவராய், பரிவுள்ளவராய், பாசமுள்ளவராய், அன்புள்ளவராய், நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த வார்த்தையை கவனிங்கள். கீழ்ப்படிய மறுக்கிற ஒன்றை அது கொன்று போடுகிறதா. என்றைக்கு அது ஒருமித்து வாசம் பண்ண அது சற்று விலகி போகும்போது அந்த இராணுவ எறும்பு அதை கொன்று போடுமா. என்னை கேட்டு, எனவேதான் ஆவியானவர் திருச்சபையில் எப்படி சொல்கிறார், நீங்கள் நான் சீர்பொருந்தும் பொருட்டு. உங்களை என்ன சீர்படுத்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், ஆளுகை, சபை, சுவிசேஷங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன் தெரியுமா? சீர்பொருந்த பண்ண. இன்றைக்கு திருச்சபைக்கு ஒரு அநேகர் சீர்பொருந்திருக்கிறார் என்பது கேள்வி. ஒருவேளை ஊழியர்களாக உங்களுக்கு தெரியும். இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் சீர்பொருந்தி இருக்கிறீர்களா? உங்கள் சபையிலே சீரா இருக்கிறீர்களா? ஊழியனோடு பொருந்தி இருக்கிறீர்களா? உங்களுக்கும் ஊழியனுக்கும் நல்மனம் உண்டா? சீர்பொருந்தும் பொருட்டு. அந்த வார்த்தையை திரையில் பாருங்கள். சீர்பொருந்த. அப்படியானால் சிறப்பாக இருக்க, ஒருமித்து இருக்க, அந்த ஊழியனுடைய எண்ணங்களை நிறைவேற்ற, ஊழியனுடைய தரிசனம் நிறைவேற்ற. இன்னைக்கு ஊழியனுக்கு ஒரு தரிசனம், விசுவாசிக்கு இன்னொரு தரிசனம். தவறு. ஊழியன் தரிசனம்தான் உங்கள் தரிசனம். உங்கள் தரிசனத்தை ஊழியன் தரிசனமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். என் வார்த்தை கவனிங்கள். உங்கள் தரிசனம் ஊழியன் தரிசனம் அல்ல, ஊழியனின் தரிசனம்தான் உங்கள் தரிசனம். ஊழியனுக்கு என்ன தரிசனம் இருக்கிறதோ அந்த தரிசனம் உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்கள் நித்தியம் போய் சேர முடியாது, நீங்கள் கரை சேர முடியாது. நீங்கள் நிறைய பேர் கூட ஒரு இயக்கம் இருக்கிறது, தலைவனுடைய தரிசனம் வேறு, அந்த உடன் ஊழியனுடைய தரிசனம் வேறு. அது தவறு. நீங்கள் உடன் ஊழியாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். ஒரு தலைவனின் தரிசனம்தான் ஒரு உடன் ஊழியன் தரிசனம். ஒரு மெய்ப்பனின் தரிசனம்தான் ஒரு விசுவாசின் தரிசனம். இன்றைக்கு அது இல்லை. மெய்ப்பனுக்கு இருக்க தரிசனத்தில் கடுகளவாது உங்களுக்கு இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைய, ஒரு மெய்ப்பன் இருக்கிற அந்த பாரம் கொடுகளவா உங்களுக்கு ஏதோ வர்றது டிப்டாப்பா வந்து ஒரு பாட்டு பாடி ஆட்டம் போட்டு 2 உடம்ப குலுக்கி அடுத்த வாரம் இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அது முடிந்தால். சில பேருக்கு ஆல்டர்னேட்டிவ் சண்டேஸ் தான். முதல் வாரம், 3ஆம் வாரம், அடுத்த முதல் வாரம். அப்படி அல்ல. திரும்ப சொல்கிறேன், கீழ்ப்படிய மறுக்கிற ஒரு எறும்பை அந்த இராணுவ எறும்பு கொன்று போடுகிறதாம். ஜாக்கிரதையா இருங்க. தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவருடைய கொஞ்ச நாள் பொறுமையா இருப்பாரு. நீங்கள் நானும் பயனுள்ள ஒன்றா இல்லாவிட்டால்,
பெருக்கத்திற்கு நாம் சொந்தக்காரராக இல்லாவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் அதே நிலைமை தான். தேவனுடைய தயவு, தேவ இரக்கம், தேவனுடைய பொறுமை கொஞ்ச காலம்தான். இன்னொன்று சொல்லும்போது இதுதான் யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யாக்கோபு 2:17, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். தன்னில் தானே. ஆண்டவர் உங்களை ஒன்று செய்ய வேண்டாம், உங்களுக்குள்ள ஒரு மரணம் வந்துடும். அது ஸ்பிரிச்சுவல் டெத், இல்லைன்னா சரீர மரணம். இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். அந்த வார்த்தை விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால். சபைக்கு போறீங்க, இன்னைக்கு எல்லாரும் தலையாட்டுறோம். ஒரு செய்தி கேட்கும்போது ஆமேன் ஆமேன் ஆமேன், விசுவாசம் இருக்கிறது, பட் there is no work. ஆலயத்தில் பார்க்குறேன், நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா ஆண்டோட நெருக்கமாக இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சின்ன வேலையோடு செய்ய மாட்டாங்க. அது அர்த்தம் இல்லையே. நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா வேதம் வாசிக்கிறவங்க, வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், ஆனால் அவரோட கிரியைகளே இல்லை. ஒரு சின்ன வேலையோடு செய்கிறது, ஆலயத்தில் வருவதும் போவதும் போவதும் வருவதும். ஆனால் மைக்கு மட்டும் விரும்புவார்கள், பாட வேண்டும். அப்படி பாடலைன்னா அடுத்து அவங்க முகமே மாறி இல்லை. விசுவாசமும் தேவை, கிரியைகளும் தேவை. செங்கடலை பிறந்தவர், சேனைகளை
தவறி என்னை விடவில்லையே, வாக்கு மாறவில்லையே, வல்லமைக்குரியவில்லையே, வழி தவறி என்னை விடவில்லையே. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.